இந்த 2026ஆம் ஆண்டில் இயற்கை சீற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கும் சார்? முதல்ல இந்த 2026 எப்பெல்லாம் கோச்சாரத்தில் சனி செவ்வாய் சேருகிறதோ அந்த காலகட்டத்தில் தீ விபத்து, நிலநடுக்கங்கள், பூகம்பத்தில் வெப்பம் சம்பந்தப்பட்டது, அது இல்லாமல் சுனாமி சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் வருகின்ற காலகட்டம். நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய 2 மாதங்கள் இன்னொன்று இருக்குது. அது இந்த ஆடி பக்கத்தில், அந்த மாதத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கிரகணங்கள் தான் நேச்சுரல் டிசாஸ்டர் அதிகமாக இன்வால்வ் பண்ணுது. உலகில் நிலநடுக்கங்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புண்டு. நார்த் இந்தியாவில் அதிகமாக நிலநடுக்கங்கள் உண்டு. நம்ம கடலூர் மாவட்ட பகுதி அருகில் கூட நிலநடுக்கங்கள் உணர்கின்ற அமைப்புகள் அதிகமாக இருக்குது. டிசம்பர் மட்டும் இல்லைங்க, அது தாண்டியும் முன்னாடியே ஒரு சில மாதங்களில் கூட சென்னை சம்மந்தப்பட்ட கடலோர பகுதிகளெலாம் கனத்த மழை. இதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், திருநெல்வேலி இந்த கடலோர பகுதிகள், அந்த வட்டார பகுதியிலும் தூத்துக்குடி, இங்கேயும் நிறைய நிலப்பரப்பே மாறுவதற்குண்டான அமைப்பு அளவுக்கு வெள்ளக்காடாக இருக்கும். தொற்று நோய் புதிய வைரஸ் சம்பந்தப்பட்டது இந்த உலகத்தில் பரவ வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக மலை பிரதேசங்கள் சுற்றுலாக்கள் செல்வது கவனமாக செல்லணும். ஏன்னா இங்கே நிலச்சரிவுகள் அதிகமாக. நம்ம தமிழ்நாட்டை பற்றி சொல்லலாம், கொடைக்கானல், ஊட்டி, கேரளா சம்மந்தப்பட்ட பகுதிகள் அதீத இதாக இருக்கும். இந்த டிசாஸ்டர் இதுதான் இந்த அமைப்பு.